எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ முப்பெருந்தேவி பவானி அம்மன் ஆலயத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கி வைகாசி மாதம் பௌர்ணமி பூஜை நடக்குது. அந்த பூஜைக்காக நீங்கள் வந்திருக்கோம். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் 108 லிட்டரில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் வீடியோவில் காட்சியில் பார்க்க போகிறோம். அது போக கோயிலுக்கு வந்துடுற பக்தர்கள்கிட்டையும் நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மயில்வாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ₹3000 தரணும் சொல்லுவாங்க. கம்மியானாலும் ஓப்பன் பண்ணிவிட உங்கள் நாட்டிக்கு நிறைய உண்டு. அம்மாவுக்கு எல்லாம் பெரிய சொன்னாங்க. 2 வருஷமாக ஆயிடுச்சு கொடுத்தாங்க. நீங்கள் கம்பீரமான மனம் கிடைச்சது. யாருக்குமே கெடுதல் கேட்டது செய்ய மாட்டீங்க. ஒரு காலையில் பார்த்தாலும் சரி, என்ன பண்ணுறது காலையில் நீச்சமாக கைத்தறிக்க வீட்டு மேலே போட்டு விளையாட போகிறாங்க. அப்படின்னு சொல்லி ஓடி வேண்டியது வீட்டு வாசல் வந்து நிற்கிறான். இறந்து தெய்வம் மாறி போய் கிடக்கிறான். தெய்வத்தை கொண்டாடுறவங்களுக்கு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. நான் இருக்கட்டுமா சாப்பிட்டுமா தாயை எனக்கு ஒரு வழியை காட்டு ஒன்று எனக்கு நல்லதை பொறுமையாக எடுத்துப்போம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு சல்லி காசு கொடுத்துருவது யாரும் இல்லை. கச்சத்தறி கொடுத்துருவது யாரும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரியே உங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டிலேருந்து உங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சு உங்கள் சொந்த வீட்டில் துன்பம் சிக்கல்களை கொடுத்து நாளெல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இன்றைக்கும் கவலையில் துன்பம் இருக்குது. கண்ணு உறக்க வராது. உடல்நிலைக்கு இன்பம் இல்லை. மனநிலையில் சந்தோஷம் இல்லை. ஆகமத்தும் இன்னைக்கு மன நிறைவோடு இல்லை. அம்மா உன்னை பற்றி கேள்விப்பட்டாரு. நம்ம வர்றது வாங்க வச்சு உட்காரணுமா? போட்டு பார்த்துட்டு
வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஐயா. உங்களுக்கு இந்த புளியங்குடி தானே இல்லை எந்த ஊர் உங்களுக்கு? புளியங்குடி தான். இந்த அம்மன் பேர் முதல்ல சொல்லுங்கள். ஸ்ரீ பவானி முப்பருந்தேவி. இந்த சாமியோட பேர் ரொம்ப எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த கோயிலுக்கு நீங்கள் எத்தனை டைம்ஸ் வந்துருக்கீங்க? நாங்கள் இப்போ 10 வருஷம் இங்கே தான் இருக்கோம். டெய்லி இங்கே கோயிலுக்கு வந்துடுவோம். ஒரு நாள் கூட வராமல் வந்து கிடையாது. எந்த நாளும் எங்கே போயிடலாம். வெளிச்சம் வருவீங்களா இல்லை ரெகுலராகவே? டெய்லியும் வந்துடுவோம். சாமி வந்துருவீங்க. ஸோ நீங்கள் டெய்லி வரேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த தெய்வத்துக்கு நீங்கள் வரதுக்கான காரணம் என்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். நோய் நோய் இல்லாமல் இருக்கும். எதுவும் ஆசைக்கு போகாமல் இருக்கும். வீட்டுக்கார தலைவலி தலைவலி கிடையாது. மாத்திரை மாத்திரை எதுவும் கிடையாது. படிக்க வச்சாங்க. சத்தியமாக படிக்க வச்சாங்க. முதல் பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. 2வது பொண்ணு கொடுத்தாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க தான் ஞாபகப்படுத்திருக்காங்க. படிக்க வச்சது அவங்க தான். 2வது பொண்ணுக்கு அவங்க தான் ஞாபகப்படுத்தாங்க. எல்லாமே சாமியோட அருள் தான் நாங்கள் பண்ணுவோம். எல்லாமே அம்மா பண்ணதாங்க அப்படின்னு நாங்கள் இருக்கோம். கோயிலுக்கு போன கிடையாது. எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னா கூட எங்களால் போவோம். குலதெய்வம் அப்படின்றது குலதெய்வம் இது முதல் குலதெய்வம் அந்த வீட்டுக்கார குலதெய்வம். 2வது குலதெய்வம். அப்புறம் கோயில் இருக்கு. 5 கோயில். அதுக்கடுத்து நாங்களாம் இது கெட்டுனது. அதனால் இது நமக்கு குலதெய்வமாயிடுச்சு. அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து 108 லிட்டர் பால் சாமி அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எல்லா நாளுமே இருக்குமா இல்லை இந்த பௌர்ணமிக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க? பௌர்ணமி தான் 100க்கு மேலே 1000 ரூபா வரும் பால். 1000 லிட்டர் 1000 லிட்டர் வருது பால். 1008 தான் வரும். 1000க்கு மேலே தான் வரும். குறையாது. எங்களுக்கு வந்து எப்படி சிறப்பாக நல்லா தான் இருக்கும். வார மக்களுக்கு எத்தனை இருக்கோ நோய் நேரம் தீர்த்து வைக்காத அது மாதிரி எப்படி தீர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம். வணக்கம். குருவே சரணம். ஜெய் பவானி. இது வந்து முப்பெருந்தேவியர் பவானியம்மன் ஆலயம் புளியங்குடியில் இருக்குது. நாங்கள் ஒரு 10 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். அதாவது இந்த கோவில் ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டுருக்கோம். அம்மா வந்து சக்தி அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. அடுத்தால பவானியம்மனுடைய அற்புதங்கள்னு நினச்சா ஒவ்வொரு அற்புதங்களாக ஏகப்பட்ட அற்புதங்கள் இருக்குது. எதை சொல்கிறதுன்னு தெரியல. இது என்னுடைய பொண்ணு, இது அந்த பொண்ணோட பையன். இந்த பையனை கொடுத்தது அம்மா தான். இவனுக்கு வந்து 3 வயசு வரைக்கும் பேசலை. அவன் அம்மா கிட்ட கேட்கும்போது நீ கொடுத்த பிள்ளை பேசலையேன்னு கேட்கும்போது 3.5 வயசில் பேசுவான்னாங்க. அதே மாதிரி இப்போ 3.5 வயசுலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இத்தனை ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு தானே பதம் பார்க்குறோம். அம்மா செஞ்ச அற்புதங்களில் இந்த அற்புதம் எனக்கு பெரிய அற்புதம். அதுபோக எங்களுக்கு உயிர் காத்து இன்ன வரைக்கும் எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்கன்னா அதனுடைய அற்புதத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எங்களுடைய உயிர் இந்த கோயில் தான். எங்களுடைய உயிரும் உடலுமா இருக்கிறது எங்கள் சக்தி அம்மா தான். அம்மாவோட கருணையால் நாங்கள் இன்று இல்லை எப்போவும் நன்றாக வாழ்வோங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜெய் பவானி. குருவே துணை. ஜெய் பவானி. நான் 10 வருஷமாக கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அம்மா நடத்துகிற அதிசயங்கள்லாம் நிறையா உண்டு. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கோம்னா முப்பெருந்தேவி பவானி சத்தியமாக உண்டு. நான் இன்றைக்கி ஒரு மாத்திரை கிடையாது. என் பிள்ளைய என் குடும்பம் எல்லோரும் நல்லாவே இருக்கும் அம்மாவை கொண்டு. ஜெய் பவானி. ஜெய் பவானி. முப்பெருந்தேவி நான் 6 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்தேன். 2 வருஷமாக ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு நான் இன்றைக்கி அம்மா பவானி அம்மன் கோயிலுக்கு வந்தோன்னா 6 வருஷமாக எனக்கு அந்த ஹார்ட் அட்டாக் எதுவுமே வரல. அம்மா தான் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாரி எனக்கு ஒரு நாள் தென்காசி போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. தூக்கி போட்டோன்னே உயிர் போயிடுச்சோ, அம்மா பவானி என் உயிர் போயிடுச்சோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அம்மா தான் எனக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் அம்மா தான் எனக்கு மாத்திரை எந்த மருந்துமே நான் சாப்பிடலை. அம்மா தான் எனக்கு தெரியும். அம்மா சத்தியமாக தான் எனக்கு எல்லாமே அம்மா தான். அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு நான் எப்போதும் என்னோடய மூச்சு இருக்கிற நான் வரணும். அவ்வளோதான். ஜெய் பவானி. ஜெய் பவானி. குருவை துணை. இன்றைக்கி நான் எனக்கு வந்து கட்டி இருந்துச்சு எனக்கு தலையில். அதனால் வந்து நான் மாத்திரை வந்து மாதம் 1000 ரூபா எடுத்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ருந்தேன். அது இங்கே வந்து நான் 7 வருஷம் ஆச்சு. அந்த மாத்திரை மாதிரி நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு எதுவும் இருந்தது கிடையாது. இன்றைக்கி என் பிள்ளைய ஒரு நல்ல நிலைமைக்கு அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி குழந்த பிறகு எல்லாமே எங்கள் அம்மா தான் நகை போட்டு எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு பெத்ததாய் மாதிரி இருந்து எங்கள் அம்மா எங்களுக்கு வழி நடத்தி வராங்க. எங்கள் பொண்ணாக சத்தியம் அவங்க இல்லைன்னா நாங்கள் எதுவுமே இல்லை. ஜெய் பவானி. நான் வந்து 5 வருஷம் ஆகுது கோயிலுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது கோயிலுக்கு வந்து பையன் குழந்தலாம் 5 வருஷம் காலம் முடிச்சு குழந்தலாம் வந்தோம். நான் அம்மாட்ட வந்தோம். அம்மாட்ட வந்து மறு வருஷமே எங்களுக்கு அம்மா குழந்தை கொடுத்தது. 2 ஆம்பளை பையங்க கொடுத்தது. அம்மா தான் எங்களுக்கு கொடுத்து பேர் விட்டாங்க.
இது வரைக்கும் நான் அம்மாவோட நல்லா இருக்கேன். ஜெய் பவானி 30 திவசம் என் குணம் சத்தியமாக சொன்னேன். என்னுடைய பேர் முருகன். நான் திருமலைங்கூர் கிராமத்தில் வந்துருக்கேன். இப்போ இந்த கோயிலுக்கு வந்து அம்மா சத்தியம்மா பார்க்க திட்டு ஒரு 5 வருஷம் ஆகுது. இந்த கோயிலுக்கு எதுக்காக வந்து நினைக்கிறீங்க, என்னோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலாம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் காமிச்சேன். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா வெளியில் கடன் வாங்கி சிவலிக்கு மாதிரி பார்த்தேன், காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு யாருக்கும் இந்த கோயில் வந்தவங்க இந்த இடம் சொன்னாங்க, இந்த மாதிரி கோயில் இருக்குது புளியங்குடியில், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நீ சத்தியமாக உங்களை காப்பாற்றி கொடுப்பாங்க மாதிரி இடம் சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அம்மா நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் சரி போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த கோயிலுக்கு வந்தேன். வந்தவொடனே அம்மா எங்கள் தலையில் கை வச்சு கண்டிப்பாக நீ உனக்கு உங்கள் மனைவி நான் காப்பாற்றாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா மாதம் 5000 ரூபா செலவாகும். எங்கள் வீட்டு அம்மாவுக்கு 5000 10,000 செலவிச்சிட்டு 5 வருஷம் செலவிச்சேன். 5 வருஷம் கடன் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு, லாஸ் ஆகி போச்சு. அம்மாட்ட வந்தோடனே அம்மா அந்த ஒரு ரோசன் டாய் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி காப்பாற்றி கொடுத்தாங்க. காப்பாற்றி கொடுத்து அனாதையாக இருந்த எங்களுக்கு தாயும் தந்தையுமா இருந்த எங்களுக்கு நல்ல நேரத்துக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே வந்தது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாள் அறுவாய்க்கு நடக்குது. ஒவ்வொரு கிழமைக்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அது கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. நோய் நொடிக்கு ரொம்ப கேரண்டியான கோயில், குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் பவானி நல்வழியை நடத்தி. ஜெய் பவானி. ஜெய் பவானி 30 திவசம் என் குணம் சத்தியமாக சொன்னேன். என்னுடைய பேர் முருகன். நான் திருமலைங்கூர் கிராமத்தில் வந்துருக்கேன். இப்போ இந்த கோயிலுக்கு வந்து அம்மா சத்தியம்மா பார்க்க திட்டு ஒரு 5 வருஷம் ஆகுது. இந்த கோயிலுக்கு எதுக்காக வந்து நினைக்கிறீங்க, என்னோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலாம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் காமிச்சேன். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா வெளியில் கடன் வாங்கி சிவலிக்கு மாதிரி பார்த்தேன், காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு யாருக்கும் இந்த கோயில் வந்தவங்க இந்த இடம் சொன்னாங்க, இந்த மாதிரி கோயில் இருக்குது புளியங்குடியில், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நீ சத்தியமாக உங்களை காப்பாற்றி கொடுப்பாங்க மாதிரி இடம் சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அம்மா நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் சரி போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த கோயிலுக்கு வந்தேன். வந்தவொடனே அம்மா எங்கள் தலையில் கை வச்சு கண்டிப்பாக நீ உனக்கு உங்கள் மனைவி நான் காப்பாற்றாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா மாதம் 5000 ரூபா செலவாகும். எங்கள் வீட்டு அம்மாவுக்கு 5000 10,000 செலவிச்சிட்டு 5 வருஷம் செலவிச்சேன். 5 வருஷம் கடன் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு, லாஸ் ஆகி போச்சு. அம்மாட்ட வந்தோடனே அம்மா அந்த ஒரு ரோசன் டாய் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி காப்பாற்றி கொடுத்தாங்க. காப்பாற்றி கொடுத்து அனாதையாக இருந்த எங்களுக்கு தாயும் தந்தையுமா இருந்த எங்களுக்கு நல்ல நேரத்துக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே வந்தது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாள் அறுவாய்க்கு நடக்குது. ஒவ்வொரு கிழமைக்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அது கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. நோய் நொடிக்கு ரொம்ப கேரண்டியான கோயில், குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் பவானி நல்வழியை நடத்தி. ஜெய் பவானி. வணக்கம். பேர்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது பேர் உங்கள் பேர் இல்லை அதே ஒரு அதாவது இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை நீங்கள் வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி இந்த கோயில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. அது உங்களோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு பௌர்ணமி, அது கடையில் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த கோயில் வந்து இப்போ வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்? மணலில் எப்படி இருக்கும் உங்களுக்கு கோயில் வந்து? காலையில் 7 மணிக்கு வந்து ஈவினிங் வரை இங்கே தான் இருக்கேன். எனக்கு மனதில் பரவாயில்ல. இந்த அம்மனோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க? தேவி பவானி. ஜெய் பவானி. நான் கழுவுமலையிலேருந்து வர்றேன். என் பேர் மல்லிகா. கழுவுமலையிலேருந்து வர்றேன். என் பேர் மல்லிகா. கோயிலுக்கு 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு அதாவது நான் ஒரு உயிரை இழந்து தான் இங்கே வந்தேன். வந்து சங்கராஜனை சொல்லி தான் இங்கே வந்தோம். வந்து அப்போவேவும் என்னோட இதை அவ்வளோத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் தூங்க முடியாது. எங்கே இல்லாமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கேட்கல. இங்கே வந்த ஆரத்துலேருந்து நான் இன்றைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகலை, மாத்திரை போடலை, மருந்து எதுவுமே சாப்பிடலை. என் பசங்களும் சரி அப்பா அப்படின்னா என் குடும்பமே வந்து இந்த குடும்பமே வந்து என் குடும்பத்தையே நான் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சத்தியமாக தான் எங்களுக்கு எல்லாமே இந்த முப்பெருந்தேவியர் பவானி அம்மாவுக்கு நாங்கள் இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறோம். என் ஃபேமிலி மொத்தமும் இங்கே தான் வர்றோம். வெள்ளிக்கிழமை ஆனால் எனக்கு இங்கே வரணும். வரலை அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அம்மா சொல்கிறது அத்தனையும் 100க்கு 100 உண்மை. அது நான் என்னோட இதில் 100க்கு 100 உண்மை கண்டது.
இப்போ வரைக்கும் நான் இருக்குன்னா என்னால் நடக்கவே முடியாது, ஸ்டெப்பு ஏற முடியாது. நான் இன்றைக்கி கோயிலுக்கு நடந்து வர்றேன், 3 மணி நேரம்னாலும் உட்காந்துருக்கிறேன். அம்மா சொற்பொழிவை கேட்குறேன். அம்மாவோட சொற்பொழிவே எங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். அதில் சில மருந்து டிப்ஸில் கொடுப்பாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் நானாக என் ஹஸ்பண்டாக என் குழந்தைகளாம் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. அம்மாவோட மஞ்சக்காப்பு தான் எங்களுக்கு மருந்து. நாங்கள் மஞ்சக்காப்பு தலைவலினாலும் சரி டக்குன்ட்டு தண்ணி எடுப்போம், தொண்ணூட்டு மஞ்சக்காப்பை போட்டு ஆற்றி விட்ட வயிறு வழியாக எலுமிச்சங்கனி கொடுத்துருக்குறாங்க, அது குழுவோம், காப்பை போட்டு குடிச்சிடுவோம். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் நாங்கள் போகவே இல்லை. இப்போ கூட என் பையனுக்கு வயிறில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, காலேஜிலேருந்து வந்தான், அம்மா மருந்து கொடுத்தாங்க, சரியாயிருச்சு, அவன் நல்லா இருக்கிறான். மறுபடியும் காலேஜுக்கு போயிட்டான். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகலை. அவனும் அங்கே ஹாஸ்பிட்டல் போக மாட்டான், நேராக லீவை போட்டு இங்கே வந்துடுவான். வந்து நாங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்காருக்கும் யூரின் பிரச்சனை இருந்தது, வெளியில் போயிருந்து 50,000 70,000 கூட அவங்க ட்ரீட்மெண்ட் செலவு எடுத்துப்பாங்க. அம்மா கொடுத்த ஒரு மருந்தில் அவருக்கு இன்றைக்கி சரியாயிருச்சு, டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நல்லா இருக்கிறோம். ஜெய் பவானி. எல்லாமே எங்கள் சக்தி அம்மா தான். முப்பெரும் தேவியரை நம்பி வந்தவங்க யாருமே இது வரைக்கும் அந்த இதில் போனதில்லை. நம்பிக்கை 100க்கு 100 நம்பி வந்திருக்கிறோம். அது நாங்கள் தான் அதுக்கு கண்கூடான சாட்சி. ஜெய் பவானி. ஜெய் பவானி. என் பேர் சுபா, நான் நல்லாயிரத்தில் வந்து வரேன். நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கோயிலுக்கு வந்துகிட்ருக்கோம். 5 வருஷத்தில் முதல்ல ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து தலைவலி அதிகமாக இருந்தது, நரம்பு தளர்ச்சி வந்து ஒரு அதிகமாக இருக்குது. ஏன்னா தண்ணி ஓவராக அடிப்பார், மிலிட்ரியில் இருக்காங்கனால தண்ணி ஓவராக அடிப்பார். இங்கே வந்து 2வது வாரமே அம்மா ஒரு மருந்து கொடுத்தாங்க. மருந்து கொடுத்ததில் அவர் தண்ணி அடிச்சுக்கிறத அப்படியே நிப்பாட்டார், அன்றைக்கே நிப்பாட்டார். அன்னையிலேருந்தே அவர் தண்ணி அடிக்கிறத வந்து நிப்பாட்டினார். இப்போ 5 வருஷம் ஆச்சு அவர் தண்ணியே அடிக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து அவர் தலைவலி இருந்தது, ரொம்ப வேலையே பார்க்க முடியாது, மிலிட்ரியில் அவரால் வேலையே பார்க்க முடியாதுங்க சூழ்நிலை தான் இருந்தார். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும், தலையில் ஒரு 3 பிளாக் இருக்குது, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவாகிடும். ஆனால் எங்கள் அம்மா கோயிலில் வந்த பிறகு அவங்க அம்மா கொடுத்த மருந்துலே அது எல்லாமே சரியாச்சு. இது வரைக்கும் அவருக்கு வந்து முதல்லலாம் 5000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து மாத்திரை வாங்குவோம். இங்கே நம்ம அம்மா கோயிலில் வந்ததுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு கூட மாத்திரை வாங்குறது கிடையாது. எங்கேயுமே ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போகவே இல்லை. 5 வருஷமாக நல்லா இருக்கார். நாங்கள் குடும்பத்துலேயே வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நான் இது வரைக்கும் எந்த ஊசியுமே நான் போட்டதே கிடையாது. வெளியில் போய் எங்கேயுமே ஊசி போட்டது கிடையாது. உடம்புல காய்ச்சல் சளி வந்தால் கூட அம்மாவோட பஞ்சகாப்பு போட்டு நாங்கள் வந்து கலந்து குடிப்போம். அம்மாவை நினச்சிட்டு சத்தியமாக பவானி அம்மா முப்பெரும் தேவியரை நினச்சிட்டு நாங்கள் வந்து பண்ணோம்னா தொழிலும் சரி வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி நோயே இருக்காது. தொழிலும் அது மாதிரி வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அம்மாவோட மஞ்சக்காப்பை நாங்கள் வந்து பவானின்னு நினச்சி நாங்கள் பூசுறதுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பலன் இருக்குது. எந்த ஒரு கெட்ட சக்தியுமே எங்களுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்க தான் இருந்தது. ஆனால் அம்மா பவானி அம்மான்னு நாங்கள் சொல்லி திருநீர் எடுத்து நாங்கள் மஞ்சக்காப்பு போட்டு பூசினோம்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வீட்டில் கிடையாது இது வரைக்கும். அம்மா கோயிலுக்கு வந்த பிறகு எனக்கு பரவடப்புன்னு வந்து வந்த பிறகு ஒரு காய்ச்சல் ஊசி மாத்திரை எதுவுமே கிடையாது. தலைவலினாலும் சரி அம்மா மஞ்சள் காப்பை பூசினோடனே எனக்கு கேட்டுக்கணும். பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் ஒரு ஆஸ்பத்திரிக்கோ எதுக்குமே நாங்கள் இது வரைக்கும் ஆச்சு 6 வருஷம் ஆச்சு. ஒரு ஊசி கூட கிடையாது. அம்மாட்ட கேட்டுட்டு தான் ஒரு கொரோனா ஊசி கூட போட்டோம். இட பிரச்சனை கூட இருந்துச்சு. அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா போன் உனக்கு சரி பண்ணி விட்றம்மா அப்படின்னுச்சு. ஸ்டேஷன் பிறகு போனேன், ஒரே நாள் தான் போனேன், அது கூட முடிஞ்சிச்சு. வீடு கட்டும் போது பிரச்சனை வந்துச்சு. அம்மா போம்மா நான் அவனை சரி பண்ணி விடுதம்மா அப்படின்னு சொன்னாங்க. போனவுடனே எனக்கு சரிம்மா நீ போய் வீடு போடுங்க அப்படின்னு ஸ்டேஷனில் கூட சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இது வரைக்காச்சும் எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. அம்மா அவனுக்கு நல்லா தான் இருக்கும். ஜெய்பவானி. நான் ஓபி சுந்தராசனத்துலேருந்து வரேன். நைட்டு தூக்கம்ன்றதே எனக்கு கிடையாது. இருமல் ரொம்ப இருந்துச்சு. சளி பிரச்சனை அதிகம், மூச்சு தட்டத்தில் அதிகமாக நான் பேசவே முடியாது. தலையை கவனிச்சே நைட்டு தூங்குறதே கிடையாது. நான் இப்போ அம்மாட்ட ஒரு 10 வாரம் நானாச்சும் உனக்கு காப்பாற்றி கொடுக்குறேன்னு சத்தியமாக சொல்லுவேன். அதுலேருந்து நான் நல்லா பேசவும் முடியுது. இப்போ ஒரு வீட்டு வேலை எதுவும் பார்க்க முடியுது. இப்போ ஜெய் பவானி. என் பேர் கற்பகமணி. குளிர்ச்சியில் தான் இருக்கும். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4-5 வருஷமே எனக்கு குழந்தை இல்லை. நீர்க்கட்டி ப்ராப்ளம் அப்படின்னாங்க. அம்மா கோயிலுக்கு வந்த பிறகு இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் வந்து 7 மாத குழந்தையாக மாறிடுச்சு. அந்த குழந்தை வந்து திடீர்னு ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணி பார்க்கல 8 மாதம் டேட் எதுவுமே வரல. கடைசியில் பார்க்கையில் 7 மாத குழந்தை உள்ளே இருக்குது அப்படின்னாங்க. முப்பெரும் தேவியர் பவானி அம்மன் கோயிலுக்கு வந்த பிறகு எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்து
கருவாக தெரிஞ்சு இப்போ 6 வயசு குழந்தைய ஜெய் பவானி கல்யாணம் முடிச்சு இப்போ 8 வருஷம் ஆகுது. குழந்தை வந்து ஒரு 3 வருஷமாக குழந்தை இல்லை. அதாவது இப்போ நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனோம், செக் பண்ணிட்டு வந்தோம். டைட்டு வந்து எல்லாம் தள்ளி போவோம். 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும், 5 மாதம் ஆகும், தள்ளி போச்சு. இப்போ நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்தது. நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கும்போது 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் 3ஆம் வருஷம் இருந்துச்சு. 4-5 மாதமாக தள்ளி போச்சு. அதாவது டேட்டு வராமல் தள்ளி போகும்போது அம்மா என்ன சொன்னாங்க, இது வந்து குழந்தையா இருக்கும், 3 வருஷம் ஆச்சு, குழந்தையா இருக்கும், செக் பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து குழந்தை கருவிலே வந்து குழந்தை வந்து குடல்லே தங்கி அம்மா வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க 3 வருஷம் கழிச்சு. இப்போ குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. அம்மா ஜெய் பவானி நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்க, எல்லோரும் ஜெய் பவானி ஜெய் பவானி. நான் மேலக்கடையிலிருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அம்மா கோயிலுக்கு வந்ததுனால நல்லா தூங்குறேன். என் வீட்டுக்காரங்களுக்கு மேலே இருந்து சாரத்துலேருந்து கம்பு விழுந்துருச்சு. கை எதுவுமே செய்ய முடியாத அளவு இருந்தது. அம்மா எண்ணெயை தொட்டு போட்டால் எங்கள் அம்மா கை நல்லபடியாக ஆயிடுது. எனக்கு குழந்தையும் இல்லை, 12 வருஷம். அம்மா நான் பார்த்துக்கிடுவேன், நீ என்னை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெய் பவானி. ஜெய் பவானி குருவே துணை. நம்ம தென்மலை பக்கத்தில் எட்டிச்சேரிலேருந்து வரோம். நம்ம போய் 5 வருஷமாக வரோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை. அது வந்து நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம், எங்கேயுமே கேட்கல. ஆனால் நம்ம அம்மா கோயிலுக்கு வந்து அம்மா சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போது எங்கள் குடும்பமும் நாங்களும் உயிரோட இருக்கோம்னா அது காரணம் சத்தியமாக பவானிமா மட்டும்தான். இப்போ எங்கள் அப்பாவுக்கு கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் பிரச்சனை. கரண்ட் வந்து உடம்புல ஏறி ஆளே தூக்கி போட்டுருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பவானியும் சத்தியமும் எங்கள் அம்மா அப்பாவோட மட்டும் வந்து அம்மாவை காப்பாற்றினாங்க. இப்போ எங்கள் குடும்பம் உயிரோட காரணமும் சத்தியமாக பவானி மட்டும்தான். எங்களுக்கு எல்லாமே அவங்க தான். ஜெய் பவானி குருவே. ஜெய் பவானி குருவே துணை. நான் இந்த ஆலயத்துக்கு ஒரு 7 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பஞ்சாலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு காலு வராமல் போயிடுச்சு, பக்கவாதமாகி. பல ஹாஸ்பிட்டலில் நான் கவனித்தேன், ஒன்றும் அது சரியாக வரல. என்னுடைய வேலையை எழுதி கொடுத்து அதனுடைய பென்ஷன் பணத்தை ப்ராட்மெண்ட் பணத்தை வாங்கி 2 லட்ச ரூபா வரைக்கும் வெளியே செலவழிச்சிட்டு ஒரு இடத்துலையும் கேட்கவே இல்லை. இப்படி ஒரு ஆலயம் இருக்குன்னு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு தெரிஞ்சது. நான் இங்கே வந்த ஒரு 4 வாரத்திலேயே எனக்கு அந்த பக்கவாத நோயை குணப்படுத்தினாங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய முன்ஜென்ம பாவங்கள்லாம் அப்படியே தீர்ந்த மாதிரியே எனக்கே ஒரு இதாக இருந்தது. மன நிம்மதி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இருந்தது. நான் வந்துக்கிட்டே இருக்கையில் எனக்கு வந்து 2 பொண்ணு இருக்காங்க. என்னுடைய சூழ்நிலை அறிஞ்சு அம்மா, என்னுடைய பக்தி நிலையை அறிஞ்சு, என்னுடைய கஷ்டத்தையும் அறிஞ்சு அம்மா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சும்மா கல்யாணம் பண்ணி வைக்கல, 10 பவுனும் 1 லட்ச ரூபாயும் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கேயே வச்சுருக்காங்க. இங்கே வச்சுருந்தாலும் இப்போ ஒரு முதல் பிள்ளை அம்மாவே பிரசவ செலவு எல்லாமே பார்த்து அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ 2வது குழந்தைக்கும் அம்மாவே பிரசவ செலவுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அம்மாவை நம்பி உண்மையான பக்தி நிலையில் இருந்தோம்னா அவங்க என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்காங்க. அதனால் இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் உண்மையான பக்தி நிலையில் இருந்து ஒரு மனதோட நம்பிக்கையோடு இருந்து நம்மளுடைய காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஜெய் பவானி குருவே துணை. அம்மாவுக்கு வணக்கம். ஜெய் பவானி, ஜெய் சத்தியம்மா. அம்மா, நான் இந்த கோயிலுக்கு வந்து 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வர்றதுக்குனால வந்து உசுரோடு இருக்கணுமா சாவணுமா அந்த முடிவில் வந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இருக்கிறது பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இருக்கிறது வந்து ஒரு இதில் அரசாங்க வழியில் இருக்கேன். இருந்தாலும் வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் ஏன்டா வாழுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வந்து இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு எப்பப்போ லீவ் கிடைக்கும் அப்போ வந்து எனக்கு அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தால் தீராயிரம் அம்மா தீர்த்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தியாக இருக்கணும். ஏனோதானமோ அம்மா அதிசயம் செஞ்சால் தான் பக்தியாக இருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக பக்தியாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் யார் எது சொன்னாலும் சரி நம்ம கண்டுக்கிடாமல் நம்ம முழு மனதோட அம்மாவை நம்பிக்கையாக இருக்கணும்.
எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனையை வந்து அம்மா எல்லாமே சரின்னு கொடுத்தாங்க. தீராத நோய் அந்த இதை வந்து நான் சத்தியமாவோட சேர்த்து நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நியூஸில். இந்த ஒரு 2-3 நாளில் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 4.5 வருஷம் ஆச்சு, குழந்தைலாம் இருந்தேன். அம்மா கண்டிப்பாக குழந்தை பாக்கி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி உசுரோடு இருக்கிறது காரணமே என்னோடய இப்பேருந்து பவானி அம்மாவும் குருநாதர் சத்தியம்மாவும். நான் எனக்கு கண்டென்ட தெய்வம் அப்படின்னு சொன்னால் என்னோடய குருநாதர் சத்தியம்மா தான். ஏன்னா வந்து நான் இதனால் வரை எந்த கோயிலுக்குமே வந்து விரதம் இருந்தது இல்லை. சத்தியமாக எடுத்தேன், நான் அக்கினி சட்டி எடுத்தேன், பால் கூட எடுத்து தீர்த்த கூட எடுத்து அவ்வளோ பக்தியாக இருந்தேன். எனக்கே வந்து இவ்வளோ பக்தியாக அம்மா எனக்கு வந்து ஒரு அதாவது என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து அருள்வாக்குன்னு வருவாங்க. நான் வந்து அம்மாவோட சொற்பொழிவுக்காண்டி வருவேன். அம்மா வந்து சொற்பொழிவு அதுபடி கேட்டு எல்லோரும் நான் நடக்கேன், அதுபடி எல்லோரும் நடங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் எல்லோரும் வந்து பக்தியாக இருங்க. ஏதோ அம்மா பண்ணால் தான் பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து எனக்கு இருக்க பிரச்சனையை நான் சொன்னேன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் வந்து இங்கே வந்துடுவாங்க. ஆனால் அம்மா வந்து அம்மாட்ட கேட்டு அந்த பிரச்சனை கண்டிப்பாக சொல்லுவேன். ஜெய் பவானி, ஜெய் குருநாதர் சத்தியமா, ஸ்ரீ முப்பேரும் தெய்வமா. நான் பேசிக்கிறேன். ஏன்னா அவங்க அடுத்த வேலை சுபா பேசுகிறேன். நான் வந்து சுபா பேசுகிறேன். என்னோடய சொந்த ஊர் வந்து குற்றாலம். நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் திருநங்கையில் இப்போ திருநங்கை ஆகி 5 வருஷம் ஆகுது. நான் வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் ரொம்ப பட்டுட்டேன். நான் ரோட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திருநங்கைகள் வந்து ரொம்ப எல்லா திருநங்கைகளுமே உலகத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் படாத கஷ்டமாக நான் பட்டேன். நான் ஒரு நாள் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். பிச்சை எடுத்துகிட்டு வரையில இந்த அம்மா என்னை பார்த்தாங்க. நீ எதுக்குமா கவலைப்படுத, நான் பெரிய கோவில் வச்சுருக்கேன், என்னோடய கோவிலில் வந்து நீ தொண்டு செய்யுமா அப்படின்னாங்க. எனக்கு சந்தோஷம். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த அம்மா எனக்கு தெய்வமாக வந்து சொல்கிறாங்க, நானும் அம்மன் வச்சுருக்கேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மா நான் அம்மா கிட்டே வந்துட்டு வாழ்க்கையில் எல்லா திருநங்கைகளுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உலகத்தில் படக்கூடாத கஷ்டமெல்லாம் திருநங்கைகள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. திருநங்கைகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குற ஒரே கோவில்னு சொன்னால் நம்ம பவானி அம்மன் கோவில் ஒரு கோவிலாக தான் இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்க, நீ என் கூட வாமா, நான் உன்னை கடைசி வரைக்கும் நான் நீ வச்சுட்டு பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு என் அம்மா வண்டியில் வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. என் கூட ஒரு 7-8 திருநங்கைகள் இருக்காங்க. 8 திருநங்கைகளுமே சந்தோஷமாக சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் மற்ற திருநங்கைகள் வெளியே எல்லா திருநங்கைகளுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு அம்மா எங்களுக்கு மாதம் எங்களுக்கு பேங்கில் தனியாக பணம் ஏற்றி எங்களுக்கு நகைகள் எடுத்து கொடுத்து எங்களை ஆடம்பரமாக வச்சு எங்களை சந்தோஷமாக அவங்க பெற்ற பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவை நாங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. திருநங்கைகள்னு சொன்னால் ஸ்பெஷல் இடம் இந்த கோவில் ஒரு கோவிலாக தான் இருக்கும். என்னோட குருநாதர் சத்தியமாக தான். என் கூட 7 திருநங்கைகள் இருக்கும். 7 திருநங்கைகளுமே எங்களோட அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. வெளி திருநங்கைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா பவானி அம்மன் கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற குருநாதர் சத்தியம்மா அம்மா இருக்காங்க. இந்த அம்மா மீறிய சக்தி எதுவுமே உலகத்தில் கிடையாது. நீங்கள் எல்லோரும் வாங்கம்மா. திருநங்கைகள் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பட்டுட்டு நம்ம கோவிலுக்கு வாங்க, நம்மளை அம்மா நல்லா பார்த்துப்பாங்கம்மா. எல்லாருக்கும் நன்றி. ஜெய் பவானி. நாங்கள் செவ்வாய்ச்சி பக்கத்துலேருந்து சுத்தாரத்துலேருந்து வரோம். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. தொழில் வச்சு ஏற்பட்ட நஷ்டமாகி இருக்குமா வேணாமான்னு சொல்லி ஒரு நிலைமையில் இருந்தோம். நானும் என் மனையும் போய் பிள்ளைகளெல்லாம் கூட்டு போய் கோயிலில் போய் நாங்கள் இருந்தோம். இருக்கும்போது ஒரு தெய்வமாக பார்த்து ஒரு அம்மா வந்து இந்தமாரி நீங்கள் புளியங்குடிக்கு போங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு ஒரு தெய்வம் மாரி வந்து சொன்னாங்க. நாங்களும் ஊர் விட்டு ஓடி போகலாம், நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, தொழில் எவ்வளோ செஞ்சும் ஃபுல்லாக இதாகி போச்சு, நம்ம இந்த எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவல அசிங்கன்னா ரொம்ப சந்தித்தோம். அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து சிவாசி அங்கிட்டிருந்து வரும்போது இங்கே வரும் 96 கிலோமீட்ரு பெட்ரோல் கூட போட்டு வர்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். நாங்கள் எப்படியே கேட்டு முடித்து எப்படி எங்கள் கோயிலுக்கு வந்தோம். வந்து இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து 5 மாதம் ஆகுது. அம்மா எவ்வளோ பிரச்சனை கொடுத்து எங்களுக்கு நல்லபடியாக ஆக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த இதை வந்து நாங்கள் சத்தியமாக வந்து எங்களுக்கு எவ்வளவோ பொறுமையை கொடுத்து நல்லபடியாக நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த வேலைக்கு போனாலும் வேலையும் கிடைக்காம எவ்வளோ தொழில் செஞ்சு எல்லாம் முடக்கத்தில் இருந்துச்சு. இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வருது. நான் இப்போ 5 மாதம் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லபடியாக முடியும். எங்கள் சத்தியமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக ஜெய் பவானி அம்மா. ஜெய் பவானி. செங்கோட்டையிலேருந்து வரேன். என் பேரு கண்ணா. என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வயிற்றில் கட்டி இருந்துச்சு. அந்த கட்டி ஆப்ரேஷனுக்கும் வேண்டி ஆஸ்பத்திரி போனதுக்கு 2 லட்ச ரூபா ஆகும்னாங்க. அது என்னால் கொடுக்க முடியல. அப்போ அவங்க ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, இப்படி இப்படியே முடியல, இப்படி சத்தியமாக குரு சத்தியமாக இருக்காங்க, அவங்கள நம்பி போவோம், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. அதை நம்பி நான் வந்தேன். அதே 4.5 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த மாத்திரை மஞ்சள் காப்பை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
அந்த கட்டி இருந்த இடமே தெரியல. வயிறு வலி இன்னும் வரைக்கும் இல்லை. அது நம்பிக்கையில் ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வாரம் வாரம் எங்கேயும் போகாமல் இங்கே வாரம் வாரம் கோயிலுக்கு வந்துடுவேன். சத்தியமாக பார்க்கணும், முப்பெருந்தேவிகளை பார்க்கணும் அப்படின்னு டெய்லி வரேன். என் உடம்புல இல்லாத நோய் இல்லாத மாதிரி ஒவ்வொரு நோய்களும் இருக்குது. அதையும் பொருட்படுத்தாமல் நான் சத்தியமாக்காண்டி நான் வந்து டெய்லி மனசார வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கும் சரி, என் பிள்ளைகளுக்கும் சரி, என் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட 4 ஆம்பளைய 4 பொம்பளைய 8 பேர். 8 பேரும் ஒரு கூட்டமாக குருவிக்கூடு மாதிரி இருந்தோம். அதை யாரோ கலைச்சை மாதிரி கலைச்சி விட்டாங்க. அந்த இதுவும் சத்தியமாக நல்லபடியாக ஆக்கணுன்றது அந்த நம்பிக்கையில் இன்னும் என் உயிர் இருக்கிறவரை இந்த சத்தியமாக நம்பி வருவேன். ஜெய் பவான். ஜெய் குருவே தானே ஜெய் பவான். என் பேர் தேவியரே போட்டு. என் பேர் ராஜலட்சுமி. நான் லட்சுமி ஆத்திலிருந்து வரேன். சிவகாசி லட்சுமி ஆத்தில் நான் வசிக்கிறேன். நான் வந்து அம்மாட்ட வந்து எந்த எதிர்பார்ப்போடையும் நான் வரல. அம்மாவோட தரிசனம் கிடைச்சா போதும் தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலே போதும் எனக்கு ஆனந்தம், பெரிய ஆனந்தம் கிடைக்கும். யாராவது சொர்க்கத்தை பார்த்துட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே வந்து அந்த சொர்க்கமே எனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாமே எனக்கு இங்கே வந்தோன்னா கிடைக்கும். எல்லா சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி அக்கா உறவு முறை எல்லாம் என்னை சுற்றி இருக்க மாதிரி எனக்கு ஒரு அந்த உணர்வு எனக்கு கிடைக்கும். நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்தவ. எனக்கு 4 தங்கையும் 1 தம்பி. அந்த கூட்டத்தில் வளர்ந்தேன்னா ஒரு அனாதை ஆனேன். அந்த அனாதை இருந்த அந்த இது இங்கே வந்து எனக்கு அந்த நினைப்பே இல்லாமல் எனக்கு நிறைய சொந்தங்கள், நிறைய பந்தங்கள் எல்லாம் எங்கள் அம்மா குருநாதர் எங்கள் சத்தியமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். இன்னும் சொல்லணும்னா அந்த திருவிழானா எனக்கு இன்னும் அந்த திருவிழா அங்கே காண்போன்னு சொல்லி அந்த இன்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அந்த திருவிழாவில் நான் கண்டேன். என்னால் அக்கினி சட்டி எடுக்க முடிஞ்சது, என்னால் எல்லாம் எங்கள் அம்மாவை செய்ய முடிஞ்சுது. அதுக்கு யாருன்னா எங்கள் அம்மாவோட சக்தி தான் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி வராங்க. உண்மைக்கே சொல்லணும்னா எங்கெங்கே எல்லாம் இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க, தெய்வத்தை வெறுத்து இருக்கிறவங்களும் இருப்பீங்க. நான் பேசுகிற மூலமாக நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை பாருங்கள். எந்த எதிர்பார்ப்போடு வராதிங்க. இங்கே வந்தால் நிம்மதி கிடைக்கும், நோய் இல்லாமல் வாழ்வோன்ற அந்த நினைவோடு வாங்க. மன நிறைவோடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போவீங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்க முடியும். துன்பத்துக்கு இடமே இருக்காது. எவ்வளோ பேர் சொல்லுவாங்க கலியுகத்தில் தெய்வமே இல்லைன்னு. அந்த கலியுகத்தில் காக்க வந்த மாகாளி தான் எங்கள் ஆத்தா பவானி. அவளோட கருணையும் உள்ளமும் எல்லா பாசத்தோடு அவங்க நம்மளை அரவணைப்பாங்க. எல்லாத்துக்கும் நலமோட வளமோட செழிப்போடு வாழ்கிறதுக்கான சக்தியும் தைரியத்தையும் அம்மா கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு கோழையாக இருந்தேன்னா எங்கள் அம்மா பவானியா பிள்ளையா தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழ்கிறேன். அவ்வளோ தைரியமான ஒரு பொண்ணாக நான் சிவகாசி நிலையில் நான் துப்புரவு பணியாளராக வேலை பார்க்குறேன். எங்கே நேர்மையாக இருக்குமோ அந்த இடத்துல நேர்மையை பேச சொல்லியிருக்காங்க. உண்மையை பேசி நேர்மையோடு வாழ்ந்தோம்னா நம்ம மனசில் எந்த எண்ணமும் இருக்காது. எங்கள் அம்மா பவானி மட்டும்தான் எங்கள் மனசுக்குள்ளே இப்போ இருக்காங்க. எங்கள் அம்மா பவானி பிள்ளையாக நான் வாழ்கிறதுக்கு நான் முயற்சி இன்னும் நிறைய எடுக்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மா சத்தியமாக எங்கள் குருநாதராக எனக்குள்ளே இருந்து கண்டிப்பாக வழிநடத்தி அவங்க பிள்ளையை பெரிய நிலைமையில் கொண்டு வருவாங்க. அன்னைக்கு எங்கள் அம்மா பேரை நான் நிலைநாட்டுவேன், லட்சியத்தோடு நான் வாழ்கிறேன். அது மாதிரி எல்லாரும் அம்மாவை பார்க்க வாங்க. அம்மாவோட அருள் கிடைக்கும், மன நிறைவும் கிடைக்கும், நோய் நொடி இல்லாமல் இந்த கலியுகத்தில் வாழ்வீங்க. ஜெய் குருவே துணை, ஜெய் பவான். பேர் தேவியரே. நான் சாம்பல் வாழம்புரம் பேசுகிறேன். நான் வந்து இப்போ 3 வருஷமாக வந்துருக்கேன் இந்த கோயிலுக்கு. எனக்கு வந்து உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, பில்லி சுண்ணு ஏவல் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. என் உயிருக்கே ஏகப்பட்ட ஆபத்து இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் வந்த கையை வச்சு அம்மா தலையில் வச்சு பார்த்தோன்னே சொன்னது என்னென்னா, உனக்கு உயிரோடு இருப்பீங்கிறது எனக்கு சந்தேகம்தாம்மா, இருந்தாலும் நான் பார்க்குறேன், என்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா முதல்ல கொடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னென்னா பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு முதல்ல எப்படி இருக்குன்னா என்ன காரணம், என் உடம்புல ஃபுல்லாக தீராத வயிற்று வலி அதிகமாக இருந்துச்சு. யூரின்லாம் பிரச்சனை, திருப்பி அதுக்கு மட்டும் பேக்குலர் எல்லாம் இருந்துச்சு. நான் அதிகமாக அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே நான் போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே ஃபுல்லாக. எனக்கு எப்போவுமே கனவுலையும் சரி அதுலேயும் சரி சத்தியமாக மட்டும்தான் கனவில் வரும். எப்போவுமே அவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட இந்த பிரச்சனை வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வர வீட்டில் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே அப்பப்போ வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு என் மேலே பற்றியாக அந்த அம்மா மேலே நான் அதிகமாகிட்டேன். இந்த காரணம்லாம் எனக்கு உடம்புல அதிகமாக பிரச்சனையாகிடுச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தா நிம்மதி கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை ஒரே வீட்டுக்குள்ளே பார்த்தா எப்பவுமே போர்க்களமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அம்மா மேலே எப்பவும் ஜெயபவானி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். எப்பவும் அதான் எழுதிக்கிட்டு இருப்பேன்.
இப்போ வந்து லாக்டவுன் வந்துச்சு. அந்த லாக்டவுன்லலாம் ஏகப்பட்ட பிரச்சனை. என்னென்னா அம்மா பவரே நம்ம உடம்புல படலை, கை வச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அப்போம்லாம் என் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து சும்மானாலும் சரி லாக்டவுன் பண்ணியிருக்கும்போது சாமியை சுற்றி கொண்டுட்டாலும் போவேன். போலீஸ் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க, வரவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்பவும் சந்து முதுகுலாம் நுழைஞ்சு வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகணுன்ட்டு வந்துட்டு போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு போனாலும் அன்றைக்கி ஒரு நாளாக நிம்மதியாக இருப்போமே அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அப்போ எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் இப்போதைக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு, ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு. எல்லாமே குறைச்சிட்டு எல்லாமே அம்மா தான். ஜெய் பவானி சேசிருக்காங்க. குருவே துணை, ஜெய் பவானி, ஜெய் முப்பெருந்தேவி பவானி அம்மனுக்கு திருவந்த உண்மை கலந்த சரணங்கள். என் பேர் பாலசுப்ரமணியன். எனக்கு வந்து சொந்த ஊர் வாசுதேவனூர். நான் ஒரு பத்திரிக்கையில் வந்து ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு வந்து 5 வருஷமாச்சு. பட் யாரும் என்னை இந்த கோயிலுக்கு வந்து வர சொல்லி கட்டாயப்படுத்தலை. பட் எனக்கு சில பிரச்சனைகளாக இருந்தது. சரி அவங்ககிட்ட போய் ஒரு அருள்வாக்கு கேட்போமே, அவங்க சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்காரங்க சொன்னாங்க. நானாக தான் வந்தேன். பட் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 100% உண்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ள வழிபாடுகள் முறையில் வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க, ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, அப்புறம் குலதெய்வ வழிபாடை சொல்லிக் கொடுத்தாங்க, அப்புறம் சொந்த பந்தங்கள் எப்படி இருக்காங்க இந்த காலகட்டத்தில், பட் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் குருநாதர் சக்தி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. பட் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் என்ன குறை இருக்கோ அதை வந்து அவங்க வந்து நம்ம நினச்சாலே போதும், அவங்க வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் நிறைய கவலைகள் சின்ன வயசுலேயே வந்து நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வருஷாபிஷேகம் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம், தீர்த்தக்கூடம் இதெல்லாம் நிறைய வரும். பட் அந்த மாதிரி காப்பு கட்டுற விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய கனவாக இருக்கும். அதே அம்மா குருநாதர் சத்தியம்மா நிறைவேற்றி வச்சாங்க. அந்த மாதிரி உடம்புலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா ஒன்றுனா சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையும் நிறையா இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா குருநாதர் வந்து ஒன்று கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஏன்னா நம்ம பாவ புண்ணியங்களை கணக்கு பண்ணி தான் நமக்கு இறைவன் வந்து நமக்கு படைச்சிருப்பாங்க. அப்போ அதோடைய கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த பலன்கள் எல்லாம் எங்கள் குருநாதர் வந்து நம்ம பக்தியால் இருந்தால் எல்லாமே சரி பண்ணுவாங்க. நம்ம கோயில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பௌர்ணமி பூஜை பார்த்திங்கன்னா எல்லா கோயிலில் வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும். பட் நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 லிட்டர் பாலாபிஷேகம் வந்து நடக்கும். அதுதான் சிறப்பு. அதில் என்ன விஷயம்னா அந்த ஒரு 11 மாதம் நம்ம இந்த பாலாபிஷேகத்தை பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருக்குது, சரி நமக்கு ஃபேமிலியில் பிரச்சனை எல்லாமே 11 மாதங்கள் தொடர்ந்து பார்க்கணும். இதுதான் இந்த இன்னைக்கு இருக்க பௌர்ணமி வைகாசி மாதம் நடக்கிற 1ஆம் தேதி நடக்கிற சிறப்பு பூஜையில் ஒரு விசேஷம். அப்புறம் சித்திரை திருவிழா இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு நடந்தது. அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட 500க்கும் மேற்பட்ட அக்கினிச்சட்டி ஊர்வலம் நடந்த குருநாதர் சக்தி மாத்தாலையில் எந்த ஒரு அசம்பாவமும் நடக்காமல் அம்மா வந்து மக்களை பாதுகாத்து அந்த அளவுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினாங்க, அளவு குத்துனாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பேசிப்பாங்களா. பட் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் வந்து நமக்கு கோயிலில் நடந்திருக்கு. முதல் பார்த்திங்கன்னா உடம்பு பிரச்சனை வந்தவங்களுக்கு தான் முதல்ல அம்மா குணப்படுத்துவாங்க. அடுத்து அவங்க பக்தியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய தொழில் வியாபாரம் முடக்கம், குழந்தை பேர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500-1000க்கு மேலே வந்து அம்மா கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் 10 வருஷம் இல்லாதவங்களுக்கு தான், ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் அதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த பக்தி இவங்களே வந்து அவங்க சொல்லுவாங்களா, அது சக்தி அடைந்தால் பக்தி அடைந்தால் சக்தியை அடையலாம். ஆமாம், நிறையா வழிபாடுகள் இருக்குது. இது வந்து அம்மன் வழிபாடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு தூய்மையான உள்ளத்தில் வந்து இங்கே வந்து அம்மா வந்து குருநாதர் வந்து அதுக்கு வழி நடத்துகிறாங்க. இன்னொரு விஷயம், நிறைய விஷயம்னா வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அருள்வாக்கு சொல்கிறாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் சொற்பொழி சொல்கிறாங்க. அதாவது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புத்தகம் படித்தா சொல்லுவாங்க ஒரு 50 வருஷம் அனுபவம் 100 வருஷம் அனுபவம் கிடைக்குமா. அந்த அனுபவத்தை வந்து குருநாதர் ஒவ்வொரு வாரம் வர மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க. அதனால் இந்த கோயிலுடைய நிலைகளை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அருள்வாக்கு கோயில் மட்டும் இல்லை, ஆன்மீகத்தை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய கோயில். அதனால் அனைத்து மக்களும் இங்கே வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு சிறப்பான ஆலயமாக இருக்கும். எங்கள் குருநாதர் சக்திமா வந்து முப்பெருந்தேவி பவானி அம்மாவா இங்கே இருந்து அருள்வாக்கு சொல்லி அனைத்து மக்களையும் வந்து பாதுகாத்துருக்காங்க. ஜெய் பவானி. சரி.
ஆமாம்